கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம லேயாள் அப்படின்ற தலைப்பில் தான் வேதாகம பாடமாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமான வசனம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். 17ஆம் வசனம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாக இருந்தாள். அப்போ லேயாள் லாபானுடைய மூத்த குமாரத்தி. இவங்களோட சகோதரி தான் ராகேல். லேயாள் அப்படின்ற பேருக்கு சோர்வுள்ளவள் அப்படின்ற அர்த்தமாக. அவங்க வாழ்க்கையில் சோர்வுகளே சந்தித்தாங்க. லேயாளுடைய கணவர் தான் யாக்கோபு. யாக்கோபு ஃபஸ்ட்டு ராகேலை தான் அவர் அதிகமாக நேசித்தார். அவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டார். ஆனால் லாபான் என்ன பண்ணுறாருனா, தான் குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது மூத்த மகள் இருக்கும்போது இளைய மகளை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கத்தின்படி அவர் என்ன பண்ணுறாரு, யாக்கோபை ஏமாற்றி லேயாளை திருமணம் செஞ்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா யாக்கோபு ராகேலையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு. லேயாளுக்கு 6 குமாரர்கள், 1 குமாரத்தி. அவங்க பேர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ரூபன். ரூபன் பிறக்கும்போது அவங்க ரூபன் ஏன் பேரிட்டாங்கன்னா, கர்த்தர் என்னை பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேரிட்டாங்க. 2வது சிமியோன். கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்று சொல்லி சிமியோன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது குமாரனுக்கு பேர் வச்சாங்க. 3வது நான் என் கணவரோடு சேர்ந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லேவி அப்படின்ற பேரிட்டாங்க. 4வது யூதா அப்படின்னு ஒரு குமாரர் பிறந்தார். அதுக்கப்புறம் இசாக்கர், செபுலோன் அப்படின்ற குமாரர் பிறந்தாங்க. கடைசியாக தீனாள் அப்படின்ற குமாரத்தியும் லேயாளுக்கு இருந்தாங்க. லேயாளுடைய பார்வை கூச்ச பார்வை. அவங்க ராகேலை விட அழகில் ரொம்ப குறைவாக தான் காணப்பட்டாங்க. அவங்க கணவரால் புறக்கணிக்கப்பட்டதால் அவங்க அற்பமாக எண்ணப்பட்டாங்க. யாக்கோபுடைய அன்பு ராகேலுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. இவங்க கணவரால் புறக்கணிக்கப்பட்டாலும் அற்பமாக எண்ணப்பட்டாலும் தேவன் லேயாளை அவர் ஆசீர்வதித்து அநேக பிள்ளைகளை லேயாளுக்கு தேவன் கொடுத்தார். இந்த லேயாள் மூலயமா தான் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் உருவாகுச்சு. குறிப்பாக நம்ம இந்த யூத வம்சத்தின் வழியாக பிறந்தது யாரும் பார்த்திங்கன்னா, தாவீது ராஜாவும் இயேசு கிறிஸ்துவ தான். அப்போ யூத கோத்திரத்துலேருந்து இவங்களுடைய வம்சத்தில் யூதா இருந்தார் இல்லையா, இந்த யூதாவுடைய வம்ச வழியில் தான் தாவீது ராஜாவும் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தாங்க. லேயாளுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருந்துச்சு. அவங்க அன்பில்லாத உறவு அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்களுடைய பொறுமையும் நம்பிக்கையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக காணப்பட்டுச்சு. அதாவது நம்ம அண்ணாலை பற்றி வேதத்தில் பார்த்துருப்போம். அவங்களுடைய 2வது அதாவது எல்கானாவுடைய 2வது மனைவி அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாததுனால அவங்கள ரொம்ப அற்பமாக நினச்சி அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக அவங்க நடத்துனாங்க. அப்போ அண்ணாள் தனக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ராகேலை லேயாள் ஒரு நாளும் அவங்க அற்பமாக நினைக்கவும் இல்லை, அப்படி ஒரு கீழ்த்தரமாக அவங்க நடத்தவும் இல்லை. லேயாள் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அவங்க சகோதரிக்கு குழந்தை இல்லைனாலும் அவங்க ஒரு நாளும் தான் சகோதரியை அற்பமாக நினைக்கவே இல்லை. ஆனால் ராகேலோ தனக்கு பிள்ளைகளை சொல்லிட்டு தன் கணவரோட சண்டை போட்டாங்க. தான் சகோதரிக்கு பிள்ளைகள் பிறந்துச்சு இல்லையா, இவங்களுக்கு பிள்ளை பிறக்கலன்னு சொல்லிட்டு அவங்க லேயாள் மேலே பொறாமைப்பட்டாங்க. ஆனால் லேயாளோ தன் சகோதரி மேலே கொஞ்சம் கூட அவங்க பொறாமையோ அவங்கள அற்பமாக அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் ராகேலுக்கு 2வது பிரசவத்தின் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மரித்து போயிடுறாங்க. ஆனால் லேயாள் பூரண வயசுள்ளவங்களாம் மறிச்சாங்க. தேவன் அவங்களுக்கு பூரண ஆயுசை அவங்களுக்கு தேவன் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட மக்பேலா குகையில் அவங்க அடக்கம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை லேயாள் பெற்றாங்க. அது மட்டும் இல்லை, போவாஸ் ரூத் அவர் மனைவியாக போவாஸ் ரூத்தை மனைவியாக ஆக்கினதுக்கப்புறமா அவங்க ஒலிமுக வாசலில் போய் நிற்கும்போது ஜனங்கள்லாம் அங்கே வாழ்த்தும்போது லேயாளுடைய பேரை சொல்லி தான் அவங்க அந்த இடத்துல லேயாளுடைய பேர் இந்த இடத்துல இடம் பெற்றது அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுது. அப்போ லேயாளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம்.